அத்லெட்டிக் பிளேயரா மேம்? நிறைய ஓடுறத பார்க்க முடியுது சென்னை மேயர். இப்போ மேயர் ஆயிட்டு கொஞ்சம் ஓடுறேன். ஸோ அதுவும் நிறைய நியூஸ் வைரலாக போச்சு, கொஞ்சம் நிறைய பார்த்தேன் அதை பற்றி. எப்படி அவங்க கேமரா வச்சுக்கிறது தெரியுமா அந்த நேரம், இல்லை ஓடினதுக்கு அப்புறம் தான் எப்போ எங்கே இருந்தாங்கன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி? அப்படிதான் நானும் ரியாக்ட் பண்ணேன். ஓடுனப்போ நான் கேமரா பார்க்கல. ஆக்சுவலாக இந்த ஜிஹெச் இன்சிடெண்ட் அப்போ வந்து நான் தப்பான ஸ்பாட்டில் இறங்கிட்டேன். ஃபயர் ஆனது ஒரு ஸ்பாட், நான் தப்பான ஸ்பாட்டில் இறங்கிட்டேன். எங்கே ஃபயர் ஆச்சுன்னு கேட்டுட்டு ஸோ நான் கடகடன்னு ஓடுனேன். ஓடும்போது கேமரா எந்த ஆங்கிள்லேருந்து எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் அந்த இன்சிடெண்ட்லாம் முடிஞ்சிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு போன அப்புறம் தான் வீட்டில் எங்கள் ஹஸ்பண்ட் சொன்னார், என்ன இன்னைக்கு பயங்கரமாக ஓடிருக்கு. நான் வீட்டில் அப்படி ஸ்டெப்ஸ் ஏறுறேன். எங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, என்ன பயங்கரமாக ஓடிருக்கேன் இன்னைக்கு நீ அப்படின்னாரு. எப்படிப்பா தெரியும் உனக்கு அப்படின்ட்டு. அப்புறம் சொன்னார், உந்து தான் வைரலாக போயிட்டுருக்கு அப்படின்னு. ஸோ அது டோட்டலாக அன்எக்ஸ்பெக்டட் தான். பட் அந்த கமெண்ட் செக்ஷன்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பேடாக ஃபீல் பண்ணேன். ஸோ ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிவிக்கிறேன் நான் பப்ளிக்காக. யாரையுமே வந்து என்ன ரீசன்ஸ் என்ன இதுன்னு தெரியாமல் யாரையுமே ஹேட் பண்ண வேண்டாம், கமெண்ட் போட வேண்டாம். அது பர்சனலாக அவங்களுக்கு எவ்வளோ அஃபெக்ட் ஆகலாம். ஸோ என்ன பின்னாடி நடந்ததுன்னு தெரிஞ்சுட்டு அது கமெண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன். அந்த ஓடின செய்திக்கு பின்னாடி வந்து நிறைய பேர் அந்த நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, கமெண்ட் பண்ணாங்களா? நிறைய பேர் வந்து வேணும்னே நான் ஓடின மாதிரி, வேணும்னே நான் கேமராமேன் செட் பண்ண மாதிரிலாம் சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் அப்படிலாம் இல்லை, எனக்கே தெரியாது எப்படி எடுத்தாங்கன்றது, அதுதான் உண்மை. ஸோ இது எந்த அளவுக்கு நம்புறாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஃபேக்ட் இதுதான். நம்ம கமெண்ட்ஸ் படிக்கிறீங்க கண்டிப்பா. அந்த ஃபர்ஸ்ட் உள்ளது அப்படியே இருக்குது. கமெண்ட்ஸ் வந்து நான் இனிஷியல் ஸ்டேஜ்ல ரொம்ப படிப்பேன். ஏதாவது என்னை பற்றி ஒரு நியூஸோ வீடியோவோ வந்ததுன்னா ஃபஸ்ட்டு நான் போகிறது கமெண்ட் செக்ஷன்ஸ் தான் இருக்கும். யார் யார் எப்படி கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன உங்களை மனதில் ரொம்ப பாதிச்சிச்சு அது மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணதுலையோ இல்லை அவங்க இது மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிறதுலையோ? கமெண்ட்ஸில் தான் வந்து ஒரு சில பேர் என்ன இப்படி நடிக்கிறாங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த குழந்தைய போய் மேயர் ஆக்கியிருக்காங்களே அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு. பட்டு இப்போ வந்து நான் பரவாயில்ல, நீங்கள் கமெண்ட் பண்ணால் பண்ணுங்க, என் வேலையை நான் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஆயிடும். எந்த கமெண்ட்ஸ் நான் நல்லா செய்யணும் அப்படின்ட்டு இதே குழந்தை வந்து நாளைக்கு முன்ன பேர் சொல்கிற அளவுக்கு இருக்கும் பாருங்க மாதிரி. கண்டிப்பாக இருக்கும். எது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு? சில பேர்லாம் வந்து நிறைய சொல்லியிருப்பாங்கல்ல, இந்த சைடு தூற்றுபவர்கள் இருந்தாலும் போற்றுபவர்கள் பக்கம் இருப்பாங்கல்ல, எது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இந்த மேயர் ஆனதுக்கு அப்புறம்? பப்ளிக் சைட்லேருந்து எதான சொல்லலாம். எனக்கு வந்து ஆனரபிள் சிஎம் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எவ்வளோ ஹேட்டட் கமெண்ட்ஸ் பார்த்தாலும் நாங்கள் ஏதாவது ஒரு சிஎம் ஈவெண்ட் போகும்போதோ நிகழ்ச்சிக்கு போகும்போதோ சிஎம் வந்து வரும்போது கன்வாய் வரும்போது நாங்கள் பார்த்து வணக்கம் அண்ணா அப்படி சொன்னோன்னே வாமா அப்படின்னு வரும். ஸோ அந்த ஒரு வேர்டே எனக்கு ஏதோ பூஸ்டப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு வார்த்தைக்கே நம்ம சரி, நம்மளுக்கு சிஎம் சார் வந்து இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு, நம்ம சின்ன சின்ன கமெண்ட்ஸ்க்காகலாம் நம்ம டவுன் ஆகிடக்கூடாது, நம்ம இன்னும் நிறைய பண்ணணும், இன்னும் நல்லா ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பூஸ்டப் ஆகி. எப்படி ஃபர்ஸ்ட் டைம் தான் மேயர் ஆனதுக்கு அப்புறம் தான் சிஎம் மீட் பண்ணீங்களா, இல்லை அதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கீங்களா? இல்லை அதுக்கு முன்னாடியே நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன். அப்பா அரசியல் இருக்கிறதுனால? அப்பா அரசியல்லேருந்து என்னோட கல்யாணத்துக்கும் வந்திருக்காங்க சிஎம் சார் அவங்க. ஸோ என்னோடய கல்யாணத்தில் அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். என்னோடய கல்யாணத்தில் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாங்க. அதுக்கு முன்னாடியே நிறைய ஃபேமிலி ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன், பொதுக்கூட்டத்தில் பார்த்துருக்கேன், அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம்